வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பிஎன் ஜங்ஷன் டயோட்னா என்னன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் செமிகண்டக்டர்ஸில். சரி, பிஎன் ஜங்ஷன் டயோட் இதுதான் அதுக்கான பேசிக் பிளாக் டயக்ராம். அதாவது இங்கே பி டைப் செமிகண்டக்டர் ஒன்று இருக்குது, என் டைப் செமிகண்டக்டர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு இடையில் ஒரு ஜங்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆகுது, அதான் பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஓகேங்களா? சரி, ஸோ இதை இப்படி தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு பி டைப் செமிகண்டக்டர், ஒரு என் டைப் செமிகண்டக்டர் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து ஃபார்ம் ஆகுது. இது நம்மளுக்கு 2 டெர்மினல்ஸ் உள்ள எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று. ஓகேங்களா? ஒரே டைரக்ஷனில் கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வைக்கும். ஸோ அதுக்கான சிம்பிள் தான் இது. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இதுதான் பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கான சிம்பிள். சரி, இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பி ரீஜியன், என் ரீஜன் ரெண்டு இருக்குது. இந்த பி ரீஜனில் நம்மளுக்கு ஹோல்ஸ் இருக்கும், அதான் மெஜாரிட்டி கேரியர், அதிகமான ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ஹோல்ஸ், இதுதான் பி ரீஜியன். என் ரீஜனில் உங்களுக்கு அதிகமாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதான் மெஜாரிட்டி கேரியர். இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே எலக்ட்ரான்ஸ் மைனஸ். ஓகேங்களா? சரி, இந்த ரெண்டு ரீஜன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ரீஜன் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணும்போது இந்த சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாமே ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஜங்ஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும், இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். அதான் இந்த வேலைப்பாடு. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஃப்யூஷன் அக்ராஸ் த பிஎன் ஜங்ஷன். அதாவது இந்த சார்ஜ் கேரியர்ஸ்ன்னு சொன்னாலே இந்த ஹோல்ஸு, இந்த எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு மூவ் ஆகும். அதாவது எந்த இடத்துல ஹையர் கான்சன்ட்ரேஷன், எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அங்கேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? சரி, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா என் சைட்லேருந்து பி சைடுக்கு போகும். இப்போ இதானே எலக்ட்ரான்ஸு, இதான் என் சைடு, இங்கேருந்து இங்கே போகும் பி சைடுக்கு. இந்த ஹோல்ஸ் எல்லாம் என்ன பண்ணால் பி சைட்லேருந்து என் சைடுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இப்படி போகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த ஹோல்ஸ் என்ன ஆகும், எங்கேயோ ஒரு இடத்துல மீட் ஆகும். மீட் ஆகிட்டு ஒன்று சேர்ந்துடும். அப்போ உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகிடும். ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து என்ன ஆகும், நியூட்ரலில் அந்த மாதிரி ஆகிடும். சரி, இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஜங்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆகும் இமீடியட்டாக. ஓகேங்களா? அதான் பிஎன் ஜங்ஷன். சரி, இந்த டெப்ளீஷன் ரீஜன் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். டெப்ளீஷன் ரீஜனாக ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என் சைடில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிட்டு பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும், இங்கே போயிடுச்சிங்களா, இங்கே போயிட்டு அதோட சார்ஜ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். சரி, பி சைடில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், என் சைடு இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே போனதுனால இந்த இடம் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சு. இது ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸ் எல்லாம் இங்கே போனதுனால உங்களுக்கு இந்த இடம் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ரீஜியன் வந்து அதை சுற்றி டெப்ளீஷன் ஏற்படும். அந்த சார்ஜ் ஃப்ரீ சார்ஜஸ் எல்லாம் டெப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, அதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் டெப்ளீஷன் ரீஜியன். உங்களுக்கு இந்த மாதிரி டெப்ளீஷன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது நெகட்டிவ் சார்ஜ் தனியாக, பாசிட்டிவ் சார்ஜ் தனியாக, ஒரு பேண்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் சென்டரில். அதான் டெப்ளீஷன் ரீஜன்னு சொல்லுவோம். சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும், மைனஸ் தனியாக ப்ளஸ் தனியாக. நெக்ஸ்ட், பேரியர் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சரி, இந்த டெப்ளீஷன் ரீஜன், இந்த சென்ட்ரல் ரீஜன் இருக்கு இல்லையா, அங்கே தான் என்ன இருக்குது, உங்களுக்கு சார்ஜ் அயான்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். அப்போ அந்த ஜங்ஷனில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். அப்படி உருவாகும் போது அங்கே ஒரு பொட்டென்ஷியல் ஏற்படும். அந்த பொட்டென்ஷியல் தான் பேரியர் பொட்டென்ஷியல். இது என்ன பண்ணும்னா, அதாவது அதுக்கப்புறமா அந்த சார்ஜஸ் எல்லாமே டிஃப்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கும். அங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து அங்கே வராமல் பார்த்துக்கும். அதான் டிஃப்யூஷன் நடக்காமல் பார்த்துக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால. அதான் பேரியர் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் சில டயோட்ஸ் பயன்படுத்தும். சிலிக்கான் டயோடு, ஜெர்மானியம் டயோடு, இந்த மாதிரி 2 டயோடு எது வேணால் நம்ம பயன்படுத்தலாம் பிஎன் ஜங்ஷன் டயோடில். ஸோ அதுக்கான வோல்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க, 0.7 வோல்ட், 0.3 வோல்ட். ஓகேங்களா? இந்த பேரியர் பொட்டென்ஷியல் என்ன பண்ணோம்னா டிஃப்யூஷன் கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் கரண்ட்டுக்கும், அது 2 கரண்ட் இருக்குது இதில், டிஃப்யூஷன் கரண்ட்டு, ட்ரிஃப்ட் கரண்ட்டு. ஏன்னா உங்களுக்கு பி சைடு என் சைடு ரெண்டு பக்கமும் பார்க்கறதுனால டிஃப்யூஷன் கரண்ட் இருக்குது, ட்ரிஃப்ட் கரண்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது யாருன்னா இந்த பேரியர் பொட்டென்ஷியல் தான். ஸோ உங்களுக்கு அந்த பேரியர் பொட்டென்ஷியல் தான் என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணும், டிஃப்யூஷன் கரண்ட்டையும் ட்ரிஃப்ட் கரண்ட்டையும் ஈக்குலிபிரியமாக வச்சுக்கும். சரி,
நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபார்வர்ட் பையஸ் பிஎன் ஜங்ஷன். ஓகே, இதில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது, ஃபார்வர்டு பையஸ், ரிவர்ஸ் பையஸ்டு. ஓகேங்களா? ஸோ ஃபார்வர்ட் பையஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பி சைடு வந்து ப்ளஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம், என் சைடு வந்து மைனஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ஃபார்வர்ட் பையஸ். ஓகேங்களா? சரி, இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குற வோல்டேஜ் வந்து அந்த ஜங்ஷனுக்கு பேரியர் பொட்டன்ஷியல் வோல்டேஜை அப்போஸ் பண்ணும். ஓகேங்களா? சரி, அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டெப்ளீஷன் ரீஜன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், சுருங்கிட்டே வரும். ஓகேங்களா? அப்படி சுருங்கிட்டே வரும்போது ஜங்ஷனுடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதனால் மெஜாரிட்டி கேரியர்ஸ் தான் வந்து ஜங்ஷனை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறதுக்கு ஈஸி ஆகிடும். இது ஃபார்வர்ட் பையஸில். இதில் எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா எஃபெக்டிவ் வோல்டேஜ் ஈக்குவல் டு, அதாவது பேரியர் பொட்டென்ஷியல் மைனஸ் ஃபார்வர்டு வோல்டேஜ்னு சொல்லுவோம். இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா டயோடு வந்து ஹெவிலியாக கண்டக்ட் ஆகிட்டு கரண்ட் அதிகமாக ரைஸ் ஆகும் ரேப்பிடாக. சரி, இப்போ இது ரிவர்ஸ் பையஸில் பார்ப்போமே. பி சைடு வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருப்போம், பிஎன் ஜங்ஷனில் பி சைடு வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருப்போம், எண்ணை வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதோட ஆப்போசிட் தானே ரிவர்ஸு. இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா வோல்டேஜ் அதிகமாகும், அந்த பேரியர் பொட்டன்ஷியல் கூட வோல்டேஜ் அதிகமாகும். அந்த சென்ட்ரல் ரீஜன் இப்படிங்கிறதுல கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ உங்களுக்கு பெருசாகிடுச்சுன்னா என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா எதுவுமே அந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி போக முடியாது அந்த மெஜாரிட்டி கேரியர்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபார்வர்டு பையஸ் இருக்குது, ரிவர்ஸ் பையஸ் இருக்குது. சரி, அப்போது ஒன்லி வெரி ஸ்மால் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். எதனால்? மைனாரிட்டி கேரியர். ஓகேங்களா? அந்த மைனாரிட்டி கேரியர் மூலிமா தான் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? சரி, if the reverse voltage becomes very large, breakdown occurs and the current increases sharply. ஸோ நம்ம கொடுக்குற அந்த ரிவர்ஸ் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அது அதிகமாகும் போது தான் உங்களுக்கு பிரேக் டவுன் ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகும், கரண்ட் உடனே அதிகமாகும். இதை நீங்கள் அந்த கிராஃபில் பார்ப்பீங்க. விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட், அதாவது வினா பொட்டென்ஷியல், ஐனா கரண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபார்வர்ட் பையஸ்டு இது, ரிவர்ஸ் பையஸ்டுக்கு இது. ஓகேங்களா? இங்கே ஃபார்வர்ட் பையஸ்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட வோல்டேஜ் தான் உங்களுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்குது எக்ஸ்போனென்ஷியலாக. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் டவுன் ரீஜன் இந்த இடத்துல. ஓகே, ரிவர்ஸ் பையஸ்டில். ஓகேங்களா? சரி, இது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனை புரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பையஸ் கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். கரண்ட் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்போ, அந்த நீ வோல்டேஜ், அந்த கட்டின் வோல்டேஜ் ரீச் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டு கம்மியாக தான் இருக்கும், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஏறிக்கிட்டே போகும். இது ஃபார்வர்ட் பையஸில். சிலிக்கான் டயோடுக்கு வந்து அந்த வோல்டேஜ் 0.7 காட்டும், ஜெர்மானியம் டயோடுக்கு 0.3 உங்களுக்கு அதை காட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து வோல்டேஜ் ஏற ஏற கரண்ட்டும் ஏறிக்கிட்டே போகும். சரி, இதுவே ரிவர்ஸ் பையஸ்டு வரும்போது ஒன்லி ஸ்மால் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும், கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அந்த ரிவர்ஸ் வோல்டேஜ் மட்டும் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பிரேக் டவுன் வோல்டேஜ் வரும்போது ரிவர்ஸ் கரண்ட் சடனாக ஏறிக்கிட்டே போகும். இங்கே பாருங்கள், இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏறிக்கிட்டே போகுது, அதான் ரிவர்ஸ். இது ஃபார்வேர்டு, இது ரிவர்ஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டு நீங்கள் இந்த கிராஃப் வரைஞ்சால் போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? அது குறிப்பிட்ட வோல்டேஜ், இந்த நீ வோல்டேஜ் வரும்போது தான் இது ஏறும், பிரேக் டவுன் வோல்டேஜ் வரும்போது தான் இங்கே இதுவாகிறது. ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் டைம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பிஎன் ஜங்ஷன் டயோட்னுடைய பிளாக் டயக்ராம் அப்படின்னா என்ன, அதோடைய சிம்பிள். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ஆஃப் பிஎன் ஜங்ஷன், அதுக்கான டயக்ராம். நெக்ஸ்ட் எப்படி பிஎன் ஜங்ஷனில் டிஃப்யூஷன் ஏற்படுது, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் எப்படி டிப்ளீஷன் ரீஜன் உருவாகுது, டிப்ளீஷன் ரீஜன் என்னது, இந்த ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக ஃபார்ம் ஆகிறது. சரி, பேரியர் பொட்டென்ஷியல்னு ஒன்று எப்போ வருது, அது என்ன பண்ணுது, ஃபார்வர்ட் பையஸில் டெப்ளீஷன் ரீஜன் எப்படி இருக்கு, ரிவர்ஸ் பையஸில் டெப்ளீஷன் ரீஜன் எப்படி இருக்கு, இந்த பிஎன் ஜங்ஷனோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ், வோல்டேஜ் கரண்ட், அதுக்கான கிராஃப். ஃபார்வர்ட் பையஸில் உங்களுக்கு முக்கியமான கீவேர்டு இந்த நீ வோல்டேஜ். ஓகே, ரிவர்ஸ் பையஸில் வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ்.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.